வாங்க இன்னைக்கு நாம குபர்நெட்டிஸ உண்மையிலேயே சக்தி வாய்ந்ததா மாத்துற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதுதான் கண்ட்ரோல் லூப். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வீட்ல இருக்கிற ஒரு சாதாரண பொருளையே எடுத்துக்கலாம். அதுதான் தெர்மோஸ்டாட். சிம்பிளா சொல்லணும்னா கண்ட்ரோல் லூப்புங்கிறது ஒரு சிஸ்டத்தை நாம என்ன நினைக்கிறோமோ அதே நிலையில வச்சுக்கிறதுக்காக அது பாட்டுக்கு ஓயாம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ். அந்த தெர்மோஸ்டாட்டை ஒரு குட்டி ரோபோ மாதிரி நினைச்சுக்கோங்க. அதோட ஒரே வேலை ரூமை நாம கேட்ட மாதிரி கம்ஃபர்டபுளா வைக்கிறது தான். இதுதான் ஒரு கண்ட்ரோல் லூப் நிஜ உலகத்துல எப்படி வேலை செய்யுதுங்கிறதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான உதாரணம். சரி, அது எப்படி இந்த வேலையை செய்யுது? அதுக்கு பின்னாடி ஒரு ரொம்ப சிம்பிளான 2 ஐடியாஸ் இருக்கு. தெர்மோஸ்டாட்டோட முழு வேலையே இந்த 2 ஸ்டேட்டையும் ஒப்பிடுறது தான். ஒன்னு விரும்பிய நிலை, அதாவது நீங்க செட் பண்ண டெம்பரேச்சர். இன்னொன்னு தற்போதைய நிலை, அதாவது ரூம்ல இப்போ நிஜமா என்ன டெம்பரேச்சர் இருக்குன்னு பாக்குறது. இந்த 2க்கு நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை சரி பண்றது தான் அதோட வேலை. இப்போ இங்க தான் விஷயமே இருக்கு. இந்த ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இன்னைக்கு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கிற குபர்நெட்டிஸ் மாதிரி ஒரு முக்கியமான கருவியோட மையமா செயல்படுது. ஓகே, தியரி போதும். இப்போ ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க குபர்நெட்டிஸ்ல இது எப்படி பயன்படுத்துவீங்கன்னு ஒரு பிராக்டிக்கல் உதாரணத்தோட பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய வேலையை ஒரே தடவையில முடிக்கணும்னு வைங்க. உதாரணத்துக்கு ஒரு பெரிய டேட்டா செட்டை ப்ராசஸ் பண்ணணும். இதுக்கு நீங்க குபர்நெட்டிஸ்ல ஜாப்னு ஒரு ரிசோர்ஸை பயன்படுத்துவீங்க. தெர்மோஸ்டாட் மாதிரியே தான். நீங்க வேலையே எப்படி செய்யணும்னு சொல்ல மாட்டீங்க, என்ன நடக்கணும்னு மட்டும் சொல்றீங்க. இந்த ஜாப் முடியணும், இதுதான் உங்க விரும்பிய நிலை. குபர்நெட்டிஸ் கண்ட்ரோலர் அதை நடத்தி காட்டும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிங்க. ஜாப் கண்ட்ரோலர் அதுவா எந்த வேலையும் செய்யாது. அது ஒரு மேனேஜர் மாதிரி தான். நீங்க ஒரு புது ஜாபை உருவாக்குனதும் கண்ட்ரோலர் அதை பார்த்துட்டு ஓகே இந்த வேலையை முடிக்கணுமா அப்படின்னு சொல்லி ஏபிஐ சர்வர் கிட்ட இந்த வேலைக்கு தேவையான பார்ட்ஸை, அதாவது குட்டி குட்டி ஒர்க்கர்ஸை உருவாக்க சொல்லும். அப்புறம் ஒவ்வொரு மிஷின்லயும் இருக்கிற கியூப்லெட் அந்த ஒர்க்கர்ஸை வேலைக்கு விடும். வேலை முடிஞ்சதும் கண்ட்ரோலர் வந்து ஓகே வேலை முடிஞ்சதுன்னு அந்த ஜாபுக்கு ஒரு டிக் மார்க் போட்டுடும். இதுதான் அந்த லூப்போட முடிவு. தெர்மோஸ்டாட் ரூம் சூடானதும் ஹீட்டரை ஆஃப் பண்ணுது இல்லையா? அதே மாதிரி ஜாப் கண்ட்ரோலர் வேலை முடிஞ்சத சிஸ்டம் கிட்ட சொல்லிடும். இதனால தேவையில்லாத ரிசோர்ஸ் வீணாகாது. சரி, இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தாச்சு. ஆனா ஏன் இந்த டிசைன் இவ்ளோ பவர்ஃபுல்லா இருக்கு? அதுதான் ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதோட அர்த்தம் என்னன்னா, குபர்நெட்டிஸ் எப்பவும் மாறிக்கிட்டே இருக்கிற ஒரு சிஸ்டம். ஒரு மிஷின் டவுன் ஆனா கூட இல்ல நெட்வொர்க்ல பிரச்சனை வந்தா கூட நீங்க கவலைப்பட தேவையில்லை. கண்ட்ரோலர்ஸ் எப்பவும் கண்டுல எண்ணெயை ஊத்திட்டு பார்த்துட்டே இருக்கும். சிஸ்டத்தை நம்ம கேட்ட நிலைக்கு தானாவே கொண்டு வந்துரும். இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஹீலிங். குபர்நெட்டிஸோட அடிப்படை தத்துவமே இதுதான். ஒரே ஒரு பெரிய எல்லா வேலையும் செய்யற ரோபோட்டை நம்புறதை விட ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு குட்டி ஸ்பெஷலிஸ்ட் ரோபோட்டை வச்சுக்கிறது பெட்டர். ஒன்னு ஃபெயில் ஆனா கூட மத்ததெல்லாம் அதோட வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த டேபிள பாருங்க, இது ரொம்ப சிம்பிளா விளக்குது. ஜாப் கண்ட்ரோலர் ஜாப் நேம்ங்கிற லேபிள் இருக்கிற பார்ட்ஸை மட்டும்தான் கண்டுக்கும். டிப்ளாய்மெண்ட் கண்ட்ரோலர் உருவாக்கின பார்ட்ஸ் பக்கம் அது போகாது. அதே மாதிரி தான் டிப்ளாய்மெண்ட் கண்ட்ரோலரும். இந்த மாதிரி லேபிள்ஸ் வச்சு வேலையை பிரிக்கிறதுனால எந்த குழப்பமும் வராது, ஒன்னோட ஒன்னு மோதிக்காது. இந்த பேட்டர்னை நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க வெறும் குபர்நெட்டிஸ் யூசர் மட்டும் இல்ல, நீங்க ஒரு ஆர்கிடெக்ட், சிஸ்டத்தை உருவாக்குறவரா மாறலாம். குபர்நெட்டிஸோட உண்மையான பவரே இதுதாங்க. அது ஒரு மூடன பெட்டி கிடையாது. நீங்களே சொந்தமா கண்ட்ரோலர்ஸ் எழுதலாம். உதாரணத்துக்கு உங்க வெப்சைட்ல ஒரு புது யூசர் சைன் அப் பண்ணா அவங்களுக்குன்னு தனியா ஒரு டேட்டாபேஸை உருவாக்குற மாதிரி ஒரு கண்ட்ரோலரை நீங்களே உருவாக்கலாம். யோசிச்சு பாருங்க எவ்வளோ விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணலான்னு. ஸோ கடைசியா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, குபர்நெட்டிஸ்ங்கிறது வெறும் கமாண்ட்ஸை ரன் பண்றது இல்ல, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த நிலையை சிஸ்டம் கிட்ட சொல்லி அதை அடைய வைக்கிறது. இப்போ இந்த பவர்ஃபுல்லான கான்செப்ட் உங்க கையில இருக்கு. இதை வச்சு உங்க அடுத்த ப்ராஜெக்ட்ல என்ன பெரிய பிரச்சனையை தீர்க்க போறீங்க.